வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து போன வீடியோவில் சொல்லி இந்த ஃபங்க்ஷன் காலிங்கோட இஷ்யூ வந்து இந்த வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் காலிங்கை வந்து நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோ வந்து நான் சொல்லியிருந்தது வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கால் வந்து எப்படி கால் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் தான் டிஃபைன் பண்ணியிருந்தேன். நம்மளோட ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் பைத்தானில். ஸோ எல்எல்எம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஜேசன் ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ணி இந்த ஜேசன் ஃபார்மேட்டை வந்து எல்எல்எம் ஏபிஐயில் அனுப்புகிறோம். ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் வந்து டூல்ஸ் கால்ஸ் தான் செக் பண்ணுறோம். டூல்ஸ் கால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூவை ரீட் பண்ணி நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுக்கிறோம். அதை வந்து இந்த இடத்துல அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு இதை ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம இந்த நியூ ஃபைல் போயிடலாம். சேம் கோடு தான், ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் போன வீடியோவில் பார்த்த ப்ராம்ப்ட் வந்து வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரம் இந்தியா கம்பேர் வித் யூரோப்னு கேட்டிருந்தோம். இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ப்ராம்ப்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ரெண்டு கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம் சேம் ப்ராம்ப்ட்ல. டெல் மீ த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை அண்ட் த கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரம் யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ரிசல்ட் தான் வரும், எக்ஸ்சேஞ்ச் ரேட் மட்டும்தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே இடத்துல வந்து ஓவர் ரேட் பண்ணிட்டோம். பண்ணதுனால இந்த வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம கேட்ட இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வராது. டெல் மீ ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னைங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வராது. இதை தான் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே ஐடியா என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ண பிறகு வர வேல்யூவை மறுபடியும் வந்து எல்எல்எம் ஏபிஐக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் ஆகும்போது எல்எல்எம் ஏபிஐக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட வேல்யூஸ் இருக்காது. அதனால தான் வந்து ஃபினிஷ் ரீசன் வந்து டூல் கால்னு வரும். நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வேல்யூ ஃபில் பண்ணி அனுப்பும்போது எல்எல்எம் மறுபடியும் செக் பண்ணும். செக் பண்ணி பார்க்கும்போது இந்த டூல்ஸ் கால்ஸ்க்கான வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்லேயே வச்சு அனுப்புனதுனால அது மறுபடியும் டூல் கால்ஸ்னு ட்ரிகர் பண்ணாது. அதுக்கு ஆல்ரெடி வேல்யூ இருக்கு. அதனால வந்து அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட ப்ராம்ப்ட் கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி நான் திருப்பி இதே வேல்யூ வந்து நான் எப்படி மறுபடியும் எல்எல்எம்க்கு எப்படி அனுப்புறது அப்படின்னா அதுக்கு தான் வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மெசேஜ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம சோஃபார் வந்து சிஸ்டம் ரோல், யூசர் ரோல், அசிஸ்டன்ட் ரோலை பத்தி பார்த்தோம். நான் அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரோல்ஸ் இன் எல்எல்எம் சொல்லிட்டு சிஸ்டம், அசிஸ்டன்ட் அண்ட் யூசர் இதுதான் மெயின் ரோல்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தேன். இதுல வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். இதுல இன்னொரு ரோல் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோர்த் ரோல் தான் வந்து இந்த ரோல். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மெசேஜ் ஸ்ட்ரக்சர்ல வர வேல்யூஸை டூல் கால்ஸ்ல வர வேல்யூஸ் வந்து இந்த மெசேஜ் ஸ்ட்ரக்சர்ல ஃபில் பண்ணும். எப்படி ஃபில் பண்ணும், ரோல் அப்படின்னு சொல்லிட்டு டூல் கால்னு செட் பண்ணும். செட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஐடி வரும். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் காலுக்கும் ஃபங்க்ஷன் ஐடி ஜென்ரேட் ஆகும் எல்எல்எம்ல இருந்து. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஐடிக்கு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணும். செட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம இதே ஏபிஐ கால் பண்ணணும். கால் பண்ணோம்னா நமக்கு வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கோடு வேணாம், எனக்கு ரேட்டுங்கிற கோடு மட்டும் இருந்தால் போதும். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெசேஜஸ் டாட் append ரோல் செட் பண்ண போகிறோம். டூல்னு சொல்லியாச்சு. செட் பண்ண பிறகு அடுத்து வந்து கண்டென்ட் வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லி அதையும் செட் பண்ணோம். ஸோ கண்டென்ட் வேல்யூ வந்து நம்ம இப்படியும் அனுப்பலாம். இந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ரேட்டை மட்டும் அனுப்பலாம். இப்படியும் அனுப்பலாம். ஜஸ்ட் அவுட்புட்டை மட்டும் கொடுத்தா போதும். எல்எல்எம் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ டூல் நேம் வந்து அதாவது ஃபங்க்ஷன் நேம் கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதை நம்ம ஹார்ட் கோட் பண்ணாமல் நம்ம இதே அசைன் பண்ணிடலாம் காமனா. ஸோ டூல் கால் டாட் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஐடி அசைன் பண்ணும். ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. டூல் கால் ஐடி ஐடி அசைன் பண்ணணும். இந்த ஐடி இதில் வரணும்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐடி அசைன் பண்ணிட்டு
அப்பன் பண்ணிடணும். ஸோ n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும்போது ஒவ்வொரு வாட்டியும் வந்து அதோட அவுட்புட் என்னவோ அது அசைன் ஆகும். டூல் நேம் அதாவது ஃபங்க்ஷன் நேம் என்னவோ கால் ஐடி என்னவோ அது அசைன் ஆகும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த மெசேஜை வந்து நம்ம மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபார் லூப் முடிஞ்ச பிறகு இதை அனுப்புகிறோம். இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டூல்ஸ் தேவை கிடையாது இப்போ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட் ட்ரிகர் பண்ணும்போது அசைன் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்எல்எம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருச்சு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் டைம் நீங்கள் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணும்போது ஒரு இஷ்யூ ஒன்று வரும். அது என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த சாய்ஸஸ் வேணாம், நமக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்தால் போதும். ஓகே, ஸ்டார்ட் த அப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர், இன்வேலிட் டைப் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட், எக்ஸ்பெக்டட் ஒன் ஸ்ட்ரிங் ஆர் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் காட் ஏ டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எரர் அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம எல்எல்எம்க்கு வந்து ஸ்ட்ரிங் தான் அனுப்பணும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கெட் எக்ஸ்சேஞ்சர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, டெசிமல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த டைரக்டாக வர டெசிமல் வேல்யூ தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரேட்டை வந்து டைரெக்டாக அந்த கண்டென்ட்டில் அசைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இது அக்செப்ட் பண்ண மாட்டேது. நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்னொரு இஷ்யூ வரும், அதையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ டிலீட் பண்ணிட்டு நான் டீபக்கில் போகிறேன். ஸோ செகண்ட் இஷ்யூ வந்துருச்சு. invalid parameter message with the role tool must be a response to a producing message with the tool calls type invalid request அப்படின்னு சொல்லிட்டு கோடு நன் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிருக்கு. என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருதுல்ல எல்எல்எம்லேருந்து, அந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜை மட்டும் ஆட் பண்ணும். இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் மெசேஜ் ஆட் பண்ணும். ரெஸ்பான்ஸ் மெசேஜ் மீன்ஸ் இந்த மெசேஜ் ஆட் பண்ணும். ஏன்னா இந்த மெசேஜில் தான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கு. எல்எல்எம் வந்து எல்லாத்தையும் அது உள்ள இன்டர்னலாக வந்து பஃபரில் வச்சுக்காது. ஸோ அது சென்ட் பண்ணும்போது இந்த மெசேஜில் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனே வந்து நம்ம ஆட் பண்ணணும். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சென்ஸ் என்ன ஃபங்க்ஷன், ஐடி என்ன, அதோட ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம மறுபடியும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணாதான் நம்ம இங்கே அப்பன் பண்ணுற இன்ஃபர்மேஷனையும் அது ரெஸ்பான்ஸ் பண்ண மெசேஜ் இன்ஃபர்மேஷனையும் கம்பேர் பண்ணும், செக் பண்ணி பார்க்கும் வேலிடேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தால் தான் அதை ப்ராசஸ் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. அதை நம்ம பண்ணலை. அந்த ஸ்டெப்பை இப்போ பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே டூல்ஸ் கால்ஸாக இருந்தால் மட்டும் ஆட் பண்ண சொல்கிறேன். என்ன ஆட் பண்ண சொல்ல போகிறேன், மெசேஜ் டாட் அப்பண்ட் என்ன அப்பன் பண்ணும், மெசேஜ் ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் அப்பன் பண்ணும். அதாவது இந்த லைன் மெசேஜ் அப்பன் பண்ணோம்னா இப்போ நாம் ஆட் பண்ண டூல் கால்ஸோட இன்ஃபர்மேஷனும் அது ரெஸ்பான்ஸ் பண்ண மெசேஜோட இன்ஃபர்மேஷனும் மேட்ச் பண்ணி பார்க்கும், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தோம்னா ப்ராசஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் இப்போ ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பிரேக் பாயிண்ட் வச்சு அந்த ஸ்டெப்ஸை காட்டுறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் டீபக்கிங். ஸோ இங்கே அவுட்புட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஆஸ் ஆஃப் நோ த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 82.5 நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருந்த 82.5 கன்வர்ஷன் அண்ட் 1 யூரோ வந்து எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லிட்டு 1 USD இங்கே வந்து 0.012 கொடுத்துருக்கோம்ல அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்னது வந்து இங்கே என்ன பண்ணியிருந்தோம், த எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லி ஹார்ட் கோட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரன்ல வந்து ஆஸ் ஆஃப் நோ த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் சேம் இந்த ஃபார்மேட் தான். பட் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ரெஸ்பான்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிம்பிள் பண்ணி வச்சு கொடுத்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ரன் பண்ணும்போது நம்ம இங்கே ரன் பண்ணும்போது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்
இப்போ ரன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு விஷயம் சால்வ் ஆயிடுச்சு. ப்ராம்ப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, அதையும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நான் இங்கே பிரேக் பாயிண்ட் செட் பண்ணுறேன். எதுக்கு இது ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுப்போம். 91ல் பிரேக் பாயிண்ட் வச்சுப்போம். ஸ்டார்ட் டிபக்கிங். ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே போனோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸில் மெசேஜஸ் செகண்ட் ஆட் பண்ணியிருந்தோம். இதில் ரெஸ்பான்ஸில் போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா ரோல் வந்து அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், லைக் டூல்ஸ் கால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். 0 2 டூல் கால் இருக்கு, ஐடி. இந்த ஐடி தான் வந்து அங்கே மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த ஐடி ஆர்குமெண்ட்ஸு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இதில் தான் ஃபெச் பண்ணியிருக்கோம். பட் எகைன் வந்து நம்ம சென்ட் பண்ணும்போது மெசேஜில் ஆட் பண்ணும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ அது மேட்சாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபினிஷ் ரீசனையும் பார்ப்போம். இப்போ மாடல் ரன் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகே, இப்போ ரெஸ்பான்ஸ் போவோம். இந்த ரெஸ்பான்ஸில் பார்க்கும்போது சாய்ஸஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸஸில் வந்து ஃபினிஷ் ரீசன் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபினிஷ் ரீசன் வந்து டூல்ஸ் கால்ஸ் வந்துச்சு. கம்ப்ளீட்டாக முடிச்ச பிறகு எல்எல்எம் வந்து அந்த ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்எல்எம்மோட ஃபினிஷ் ரீசனோட ஸ்டேட் வந்து ஸ்டாப். ஸோ நான் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஃபர்ஸ்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்தோம். செகண்ட் வந்து கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த சாம்பிள் வந்து பார்த்தோம். இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்எல்எம்கான ஸ்டெப்பு.